ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் நாம் இப்படி பார்க்க முடியும். நான் இப்படி நினச்சி பேசலை, ஆனால் அவங்க என்னை தப்பாக புரிஞ்சு கொண்டாங்க. நான் இப்படி அவங்கள நடத்தவே இல்லை, ஆனால் அவங்க தான் தப்பாக புரிந்து கொண்டாங்க. மெய்தான், மெய்யாகவே உங்கள் பக்கத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நீங்களும் ஒரு கெட்ட எண்ணத்தோடு கூட பேசியும் இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் அவங்கள மட்டம் தட்டணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருந்திருக்காது. எதிர்ச்சியாக சில காரியங்களை நீங்கள் செய்திருப்பீங்க, ஆனால் அவங்க தவறாக புரிந்து கொண்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் முகாந்தரம் இல்லாமல் உங்களை பகைத்து கொண்டு இருப்பாங்க. எதுக்காக இவங்க என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல, எதுக்காக என்ன இவங்க இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியல, எதுக்காக என்ன எல்லாரும் முன்னாடி இவங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் உங்களை குறித்து வேறு யாரும் அவங்கள்ட்ட ஒரு பொருளியை சொல்ல, அவங்கள அதை நம்பி இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பாங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளிலே நியாயக்கேடு இருந்ததும். தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறார், ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சேனா? என் கரங்களில் இப்படி நியாயக்கேடு இருந்ததா? அப்படி இல்லாது இருந்தோம், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி பகைக்கிறாங்க? நான் சவுலுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு கெடுதி நினச்சேனா? அவனை தள்ளிவிட்டு அந்த அரியணையில் அமரணும்னு சொல்லி நான் என்னைக்காவது நினச்சது உண்டா? இப்படி நான் நினச்சதில்லை, இப்படி யோசித்ததில்லை. இப்படி எந்த ஒரு காரியத்தை செய்யாத இருந்த பட்சத்துலேயும் என்ன முகாந்தரம் இல்லாமல் இந்த மனுஷன் பகைத்து கொண்டு இருக்கிறானே. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அப்படியே தன்னுடைய உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேரம் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். நான் இப்படிலாம் நினச்சதே இல்லை ஆண்டவரே, ஆனால் பாருங்கள், என்னை ஏன் தான் இப்படி தப்பாக புரிந்து கொண்டு இப்படியெல்லாம் என்னை பேசி கொண்டு இருக்கிறாங்களோ, இப்படி நடத்தி கொண்டு இருக்கிறாங்களோ, எனக்கு விரோதமாக ஏன் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி தாவீதை போல தேவ சன்னிதானத்திலே நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். சவுலை போல பல பேர் உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம், முகாந்தரம் இல்லாமல் பகைத்து கொண்டிருக்கலாம். அருமையான மகனே, அருமையான மகளே, இதனாலே மனமுடைந்து போய் கலங்கி போய் நீ உன் பக்கத்திலே நியாயம் இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்ட போய் ஒன்று நிரூபிக்கணும்னு உனக்கு அவசியம் இல்லை. இன்றைக்கி சில பேர் செய்கிற மிக தவறான ஒரு காரியத்தை தான், நான் இப்படி பேசுகிறேன், நான் அப்படி செய்யலைன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் போய் தன்னுடைய காரியத்தை நிரூபிக்கிறதுக்காகவே போராடி கொண்டிருப்பாங்க. இந்த காரியத்தை செய்து நிறுத்தி விடுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். உங்களுக்கு விரோதமாய் முகாந்தரம் இல்லாமல் உங்களை பகைத்து கொண்டிருக்கிறார்களா? அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறாங்களா? அது குறித்து கவலைப்படாதீங்க. அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். குழியை வெட்டி அதிலேயே அவர்கள் விழுந்து போவதை நீங்கள் அந்த இடத்தில் பார்க்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் தீதான காரியத்தை செய்கிறவர்கள், உங்கள் நன்மைக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைக்கிறவர்கள், அவர்கள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்து விடுவார். பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் மனதில் பலதரப்பட்ட வேதனைகள், பலதரப்பட்ட சஞ்சலங்கள் காணப்படலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே உன் இருதயத்தை ஊற்றிவிட ஆரம்பி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக வழக்காடுவார். உனக்காக கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.